ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் இஃப்தார் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி இந்த ரம்ஜானுக்கு வீட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ஸ்பெஷலா குக் பண்ணவே இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா இஃப்தாருக்கும் கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா நோன்பு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு வீட்ல பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் வாட்டர் மெலன் இருந்தது. ஸோ பப்பாயா தூள்லாம் சீவிட்டு பாதி தான் கட் பண்ணேன், பேலன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறேன்னா பேரு, ஆனால் ஆக்சுவலி அது வந்து யாருமே சாப்பிடவே மாட்டோம். நோன்பு தொண்டனுமே நோன்பு கஞ்சி குடிச்சாலே போதும், அதுவே வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடும். அதனாலேயே ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இன்னைக்கு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஷீர் குருமா தான் செய்ய போறேன். ஈடுக்கு ஸ்பெஷல்னாலே ஷீர் குருமா தான். இந்த ஷீர் குருமா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டின்னு இன்ஸ்டாகிராம் பேர்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இந்த ஷீர் குருமா ரிசீவ் பண்ணிங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். பால் மட்டும் நம்ம காய்ச்சிட்டு இந்த ஷீர் குருமா பவுடர்லேயே பண்ண சுகர் நட்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். இது நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுகர் தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈடுக்காக ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்ம தந்திருக்கேன், வேணும்ன்றவங்க இவங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த ஈடுக்கு ஷீர் குருமா செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய்.